Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. சொல்லு. கௌதம் பழையபடி இருக்கணுமா இல்ல அவன் வாழ்க்கையை இழக்கணுமா? ஏண்டி உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அவன் வாழ்க்கையை ஏண்டி சதைக்கிற? இங்க பாரு, அவன் மேல உனக்கு உண்மையான அக்கறை பாசம்லாம் இருந்துச்சுன்னா உடனே அவனை விட்டு விலகிடு. அவனை நான் சந்தோஷமா மாத்துறேன். உன் கௌதம் நல்லா இருக்கிறது தானே உனக்கு முக்கியம். நீ கொஞ்சம் தள்ளி இருந்தேன்னு வெயி, அவன் சூப்பரா இருப்பான். இங்க பாரு, அவன் தலையெழுத்து மாறுறதும் மாறாததும் உன் கையில தான் இருக்கு. சரி, கௌதம் மேல எனக்கு உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அக்கறையும் பாசமும் இருக்குன்னு நான் நிரூபிக்கிறேன். கௌதம் இப்போ ராஜசேகரங்கிற ஒருத்தர் கிட்ட பண உதவி கேட்க போயிருக்காரு. அது நடக்கலன்னா நீங்க அந்த 2 கோடியை கொடுங்க. உங்க கண்டிஷன் படி நான் கௌதம விட்டு விலகிடுறேன். ஐயோ, என்ன பண்ற இவ? உண்மையாதான் சொல்றியா? சொன்ன வார்த்தைய மாத்தி பேசுற பழக்கம் இந்த இலக்கியாக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் கௌதம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் கஷ்டத்தை தீர்த்து வைக்க உங்களால முடியும்னா உங்க நிபந்தனைக்கு நான் கட்டுப்படுறேன். இலக்கியா, உங்க பேச்ச நான் கேக்குறேன். இது டீல். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கௌதமோட ப்ராப்ளம நான் நிச்சயமா சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஆனா நீ வார்த்தை மாறக்கூடாது. இப்போ எங்க அந்தஸ்துக்கு கேவலத்தை ஏற்படுத்துற மாதிரி நீ பாத்துட்டு இருக்கியே இந்த வேலை, இத விட்டுட்டு கௌதம கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு கண்காணாத இடத்துக்கு போயிடணும். சத்தியம் பண்ணு. சரி, பண்றேன். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், நான் கௌதம கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விடுறதுனால அவர் என்ன நிரந்தரமா மறந்துடுவாரு, பிரிஞ்சிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அத பத்தி நீ கவலைப்படாத. நான் சொன்னதை மட்டும் நீ செய். என் பிள்ளையோட மனசை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். சத்தியம் பண்ணு. பண்ணுடி. என் கௌதம காப்பாத்த இது ஒண்ணுதான் வழினா நீங்க சொல்றத நான் செய்றேன். ஐயோ, சத்தியம்.
இது நல்ல புள்ளைக்கு அழகு. இனிமே கௌதம்க்கு நல்ல காலம் பிறந்துரும். இப்பவே கௌதம் கைக்கு 2 கோடி கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? அது உங்க கையில தான் இருக்கு ராஜசேகர். என்ன மேடம் சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். கௌதம் இப்ப உங்ககிட்ட பண உதவி கேட்டு வருவான். உடனே அவனுக்கு 2 கோடி கொடுத்து அனுப்புங்க. கௌதமுக்கு நான் 2 கோடி ரூபாய் தரணுமா? என்ன மேடம் சொல்றீங்க? அவர்கிட்ட இல்லாத பணமா? அதெல்லாம் பழைய கதை. அவன் இப்ப 0. இருக்கிற கம்பெனி சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு உதவி கேட்டுதான் உங்களை பார்க்க வரான். என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு தலையே சுத்துது. இப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, கௌதம் வந்து பணம் கேட்கும்போது நிச்சயமா அந்த பணத்தை எதுக்காக வாங்குறான், இப்ப அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கான்னு சொல்லுவான். அதெல்லாம் தெரிஞ்சும் அவனுக்கு நீங்க உடனே பணம் கொடுக்க சம்மதிச்சீங்கன்னா அவனுக்கு சந்தேகம் வந்தாலும் வந்துடும். அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். அவன் இப்ப 250 ஃபிளாட்ஸோட ஒரு மெகா ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபிளாட்ஸ்ல உங்களுக்கும் ஒரு ஃபிளாட் வேணும்னு பேசி முடிச்சு அதுக்கான பணமா 2 கோடியை கொடுங்க. அப்ப அவனுக்கு எந்த சந்தேகமும் வராம பணத்தை சந்தோஷமா வாங்கிப்பான். ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? ஓகே மேடம். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்றேன். ஓகே, ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம். நாம பேசுனது எதுவும் அவன்கிட்ட சொல்ல வேணாம். நீங்க அவனுக்கு கொடுக்கிற 2 கோடி ரூபாவை வட்டியோட நான் உங்களுக்கு உடனே தரேன். மேடம், என்னது இது? வட்டி அது இதுன்னுக்கிட்டு அவருக்கு நான் பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? நான் கொடுத்துட்றேன். இது போதும். தேங்க்யூ. ஓகே மேடம், வச்சிடுறேன். நீலி கண்ணீர் வடிக்கிறா. ராஜசேகர் கிட்ட சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கௌதம்க்கு 2 கோடி கிடைச்சிரும். நிஜமாவா? சொல்றது யார் தெரியுமா? பைரவி. கிடைக்கும். இனி கௌதம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பண்றேன். நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன். நான் சொன்னதை நீ உடனே செய்யணும். இப்பவே நீ இந்த வேலையை விடணும். கௌதம் கிட்ட பேசி எப்படியாவது அவனை திரும்ப கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் அதுதான் உன் தலையெழுத்துன்னு நீ உன் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன யோசிக்கிற? இலக்கியா கிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாத்துற நாணயம் இருக்குல்ல? அது என்னைக்கும் என்னை விட்டு போகாது. நீங்க சொன்னபடி செய்யறேன். இப்பவே இந்த வேலையை விட்டுடுறேன். உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். என் கௌதம நல்லபடியா பாத்துக்கோங்க. தான் யாருமே இல்லாதவருங்கிற நினைப்பு அவர் மனசுல ஓரமா இருந்து அவரை வேதனைப்படுத்திட்டு இருக்கு. அந்த நினைப்பு வராம நீங்க அவரை பாத்துக்கோங்க. கௌதம்க்கு எல்லாமே நான் தான். நான் இல்லாம எப்படி இருப்பாருன்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியல. அவர்கிட்ட இருந்து என் நினைப்பை எப்படி மறக்கடிப்பீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னை விட பணத்திலையும் பாசத்திலையும் அதிகமான ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பொண்ணு உன்ன மாதிரி ஒண்ணும் இல்லாதவளா இல்லாம எங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு மல்டி மில்லியனரோட பொண்ணா இருப்பா. கௌதம் அவளை கல்யாணம் பண்ணதும் அவன் உன்னை சுத்தமா மறந்துடுவான். அதனால இனி கௌதம பத்தி நீ கவலைப்படாத. சத்தியம் பண்ண மாதிரி நடந்துக்க. இப்ப நீ என்ன பண்றேன்னா வேலையை விட்டுட்டு உடனே கிளம்பு. உன் மூஞ்சில முழிக்கிறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். வரட்டுமா?
இன்னியோட தலை முழுக வேண்டியதான் இவளை. இலக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க? பைரவி கௌதம விட்டு பிரிஞ்சு போன்னு சொல்லிட்டு இருக்கா, நீயும் தலையாட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இலக்கியா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? நீ கௌதம விட்டு போறியா? சொல்லு சொல்லு இலக்கியா. இல்ல, நீ போய் சொல்ற. உன்னால கௌதம விட்டு பிரிய முடியாது. அப்படி சொன்னாதான் பைரவி பணம் கொடுப்பான்னு வேலையை விட்டு போறேன்னு நடிச்சிருக்க. கரெக்ட் தானே? இல்ல அத்தை, நான் நிஜமாவே வேலையை விட்டு போறேன். நில்லு இலக்கியா, என்ன உளறிட்டு இருக்க? அப்ப நீ கௌதம விட்டு? ஆமா அத்தை, நான் கௌதம விட்டு விலக தான் போறேன். கௌதம் நல்லா இருக்கணும்னா நான் அவரை விட்டு விலகிறது தான் நல்லது. அப்படியே அரைஞ்சனா பாத்துக்க. இன்னொரு வாட்டி அப்படிலாம் பேசிட்டு இருக்காத. யாராச்சும் புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக புருஷனை விட்டு பிரிஞ்சு போவாங்களா? உன்னை நான் அறிவாளி பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இலக்கிய இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? அறிவாளியா இருந்த என்ன பிரயோஜனம் அத்தை? கௌதமோட கஷ்டத்தை தீர்க்க முடியலையே. முட்டாளா இருந்தாதான் 2 கோடி பணம் கிடைக்கும். கௌதமோட கஷ்டம் தீரணும்னா நான் அவரை விட்டு பிரியறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. இப்போ நான் அததான் செய்ய போறேன். ஏய் இலக்கியா, நீ புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? உன்னை கௌதம் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பைரவி ஆடுற ஆட்டத்தோட உச்ச கட்டம் இது. இலக்கியா, நீ இதுக்கு பலியாயிடாத. வாழ்க்கைங்கிறது உனக்கு அவ்வளவு விளையாட்ட போச்சுல்ல. நீ நினைச்சா சேரத்துக்கும் நினைச்சா பிரியறதுக்கும். இங்க பாரு, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. கௌதம் ஏதாவது செஞ்சு சாயில் டெஸ்ட் வாங்கி பிசினஸ்ல ஜெயிச்சிருவான். இல்ல அத்தை, இப்போ அந்த எஸ்எஸ்கேவை மீறி எப்படி சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் பாசிட்டிவா கிடைக்கும்? அந்த எஸ்எஸ்கே ஆபீசரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கௌதம ஸ்ட்ராங்கா லாக் பண்ணிருக்கான். இப்ப அவங்கள மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக கௌதம் காலம் பூரா முன்னேற முடியாம இப்படியே கடந்து கஷ்டப்படணுமா? கார்ல சொகுசா போயிட்டு இருந்தவரு இப்ப பஸ் ஷேர் ஆட்டோன்னு போயிட்டு இருக்காரு. டைனிங் டேபிள்ல விதவிதமா சாப்பிட்டவரு இப்ப அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னோட சம்பளத்தை நம்பிட்டு இருக்காரு. பங்களால வசதியா வாழ்ந்தவரு இப்ப வாடகை வீட்டுல மனசு கல்லாக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இதெல்லாம் அனுபவிக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? நான் ஒருத்தி விலைக்கு நிக்கிறதுனால கௌதம் பழைய நிலைமைக்கு வந்துருவாருன்னா அதுக்கு தடையா இருக்க நான் விரும்பல. இப்பவே நான் இந்த வேலையை விட்டுட்டு கௌதம கொண்டு போய் பைரவி மேடம் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். கடவுளே, நான் என்னதான் பண்ணுவேன்? இலக்கியா, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இந்த முடிவை கௌதம் கேள்விப்பட்டானா ரொம்ப உடைஞ்சு போயிருவான். நீதான் இலக்கியா அவன் உலகம். உன்னை இழந்துட்டு பணத்தை வாங்கறதுக்கு அவன் எந்த காலத்திலயும் சம்மதிக்க மாட்டான். நான் போறது தெரிஞ்சாதானே அவர் சம்மதிக்கிறதுக்கு? இருங்க, நான் பிரின்சிபல் மேடத்துக்கிட்ட போய் வேலையை விடுறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இலக்கியா, நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், அதை கேட்காம நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் கோபப்படுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா போய் வேலையை பாரு, போ. அத்தை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அத்தை. கௌதம் நல்லா இருக்கணும். அவர் எப்பவும் போல சந்தோஷமா வாழணும். அவர் மறுபடியும் நம்பர் 1 பிசினஸ் மேனா ஆகணும். இது எல்லாமே நடக்கணும்னா நான் இங்க இருந்து நடைய கட்டி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.